இன்னைக்கு நம்ம 2024ல் ரிலீஸ் ஆன இன்னும் வயலண்ட் நேச்சர் அப்படின்ற ஒரு ஸ்லாஷர் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிமாகவே எடுத்துட முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஷார்ட் ஃபிலிம் கதையை இங்கே படமாகவே எடுத்து வச்சிருப்பாங்க. அதனால இந்த படம் கொஞ்சம் லேகாக தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தை எடுத்து பேசுகிற அளவுக்கு உள்ள இருக்கிற கண்டென்ட் ஒர்த்து தான். ஆனால் பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு தான் பொறுமை இருக்காது. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் கேளுங்களேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒருத்தன் பூமியிலேருந்து எந்திரிச்சு வரும். அது யார் என்னன்றதை நான் கதை போகிற போக்கில் சொல்கிறேன். அவன் எந்திரிச்சு வந்து அவன் காட்டுக்குள்ளே இருப்பான். காட்டுக்கு வெளியில் ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுக்கே அவன் நடந்து போகணும் காட்டுக்குள்ளே இருந்து. அந்த ஒரு சீனை மட்டுமே 2 நிமிஷத்துக்கு காட்டியிருப்பாங்க. அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள் இந்த படம் எவ்வளோ லேகுன்ட்டு. ஆனாலும் இந்த படத்தில் இருக்கிற கண்டென்ட் ஒர்த்துன்றதுனால தான் நாம் இந்த படத்தை எடுத்து பேசுகிறோம். நீங்களும் இன்றைக்கி இந்த படத்தை பார்க்க போகிறீங்க. மற்ற விஷயத்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே ரொம்பவே பாலடைஞ்சு இடிஞ்சு உடஞ்சி போய் கிடக்கிற ஒரு ஷெட்டை காட்டுறாங்க. இந்த காட்டுக்குள்ளே சில பேர் டர்க்கிங் மாதிரி வந்திருப்பாங்க போல். அப்படி வந்த சில பேர் இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற இந்த உடஞ்சி இடிஞ்சு போய் கிடக்கிற அந்த ஷெட்டில் ஒரு தங்க செயினா என்னன்னு தெரில, அந்த ஒரு செயின் ஒரு கொம்பு மேலே தொங்கிட்டு இருக்கும். அந்த செயினை யாரும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த செயினை எடுத்துகிட்டு போன கொஞ்ச நேரத்துலேயே நான் ஸ்டார்டிங் சீனில் இன்ட்ரோ கொடுத்தேன் இல்லையா, அவன் பூமிக்குள்ள இருந்து எந்திரிச்சு வரான். ஆள் பார்க்கவே எவ்வளவு பல்கா இருக்கான்னு பாருங்க. ஆனா ஏதோ ஒரு ஜாம்பி மாதிரியே இருக்கான் பாக்குறதுக்கு. அவன் பூமிக்குள்ள இருந்து எந்திரிச்சு வந்ததும் நடக்க ஆரம்பிக்கிறான். இந்த சீனை தாங்க சொன்னேன் 2 நிமிஷத்துக்கு காட்டியிருப்பாங்கன்ட்டு. அப்படி அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ள நிறைய டிராப்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க போல மிருகங்கள் மாட்டுறதுக்காக. அப்படி ஒரு டிராப்ல ஒரு மிருகம் மாட்டி எப்படி எலும்பு கூட இறந்து போய் கிடக்குதுன்னு பாருங்க. இது என்ன மிருகம்னே எனக்கு சொல்ல தெரியல. சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் இது என்ன மிருகம்னு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அதோட பேரை நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். அந்த பூமியில இருந்து எந்திரிச்சு வந்தவனும் அந்த டிராப்ல மாட்டிருக்க அனிமலே பார்த்துட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்து தூரத்துல இருந்து யாரோ கார்ல ஹார்ன் அடிக்கிற சத்தம் இவனுக்கு கேட்கும். அந்த சத்தத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். நடந்து வந்தா காட்டுக்கு கொஞ்சம் வெளியிலேயே வீடு ரோடெல்லாம் இருக்கு. இது மனுஷ நடமாட்டம் இருக்கிற ஏரியா தான் போல. அந்த வீட்டுல யாரோ ஒருத்தர் அந்த வீட்டுல வசிக்கிறவரை கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. காட்டுக்குள்ள நீ செட் பண்ணி வச்சிருக்கிற டிராப்ல மாட்டி நிறைய மிருகங்கள் இறந்து போகுது. மரியாதையா காட்டுக்குள்ள செட் பண்ணி வச்சிருக்கிற டிராப்லாம் எடுத்துரு. இன்னொரு தடவை டிராப்லாம் செட் பண்ணாத அப்படின்னு திட்டிட்டு போறாரு. அநேகமா ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. நம்ம பூமிக்குள்ள இருந்து எந்திரிச்சு வந்தவனும் இவரை பூமிக்குள்ள இருந்து எந்திரிச்சு வந்தவன் சொல்ல முடியல. டங்கு ஒரு மாதிரி ட்விஸ்ட் ஆகுது. அதனால நம்ம ஜாம்பி மேனு கூப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம ஜாம்பி மேனும் இந்த இடத்துக்கு வந்துட்டாரு இல்லையா. திட்டிட்டு இருந்த அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் கார் ஏறி கிளம்பிட்டாரு. மிச்சம் இருக்கிறது இந்த வீட்டுல வசிக்கிற ஒரே ஒருத்தர் தான். நம்ம ஜாம்பி மேன் எதையுமே யோசிக்காம அந்த வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல இவரோட செயின் மாதிரியே ஒரு செயின் தொங்குறத பாக்குறாரு. அது கண்ணாடி வழியா தான் பாப்பாரு. அதே சமயம் அந்த கண்ணாடியில ஒரு பிளாஷ்பேக் ஓடுற மாதிரி காட்டுறாங்க. அந்த தங்க செயினை நம்ம ஜாம்பி மேனுக்கு அவர் அப்பா கொடுத்த மாதிரி ஒரு விஷுவல் பிளாஷ்பேக்ல போற மாதிரி காட்டி அப்படியே கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளாஷ்பேக் சீன்ஸும் கட் ஆயிடுது. நம்ம ஜாம்பி மேனும் திரும்பி அந்த லாக்கெட்டை எடுக்க போற சமயம் பார்த்து பின்னாடி யாரோ கன்னை வச்சு சுடுறாங்க. இந்த வீட்டுல இருந்தவர் தான் ஒரு கன்னை எடுத்துட்டு வந்து நம்ம ஜாம்பி மேனை சுடுவாரு. ஆனா நம்ம ஜாம்பி மேனுக்கு ஒண்ணுமே ஆகாது. அசால்ட்டா அவர் கையில இருந்த கண்ணையே பிடுங்கி அவரே காட்டுக்குள்ள ஓட விடுறாரு. அப்படி அந்த மனுஷன் காட்டுக்குள்ள ஓடி போகும்போது அவர் செட் பண்ண டிராப்லயே அவரோட கால் மாட்டிக்குது. அதுக்கு மேல அவரால் ஓட முடியல. பின்னாடியே நடந்து வந்த நம்ம ஜாம்பி மேன் அவனோட கையை மூஞ்சிக்கிட்ட கொண்டு போகும்போது டப்புன்னு கட் பண்ணி அவரோட கை ஃபுல்லா பிளட்டா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? டிராப்ல மாட்டிருந்த அந்த மனுஷனை கொன்னுட்டாருன்னு அர்த்தம். அந்த ரத்த கரையோட இருக்கிற கையால அந்த லாக்கெட்டை தொங்கிட்டு இருந்துச்சுல வீட்டுக்குள்ள, அந்த லாக்கெட்டை எடுத்து பார்த்தா அது இவனோட லாக்கெட்டே கிடையாது. சரின்ட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து காட்டுக்குள்ள அங்கே இங்கேயும் உலாத்திட்டு இருப்பான். அப்படி உலாத்திட்டு இருக்கும்போது ரோட்ல யாரோ ஒருத்தவங்க கார்ல கிராஸ் பண்ணி போகிற மாதிரி தெரியும். இப்போ அந்த கார்ல வந்தவங்கள காட்டுறாங்க. ஒரு 4 பசங்க 3 பொண்ணுங்க. இந்த ஏரியாவுக்கு டர்க்கிங் மாதிரி வந்திருப்பாங்க போல. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல. அதனால காரை ஓரமா நிறுத்திட்டு அங்கேயே ஒரு ஃபயர் செட்டப் மாதிரி போட்டு எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துக்கு நம்ம ஜாம்பி மேனும் வந்துடுறான். அவன் ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்றுட்டு இவங்க என்ன பேசுறாங்க யார் என்னன்றதை கவனிக்கிறான். இவங்க சும்மா அந்த நெருப்பு சுத்தி உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹெட்போன்ஸை மாட்டிட்டு இருக்கான் இல்லையா, இவன் இந்த ஏரியாவை பத்தி ஏதோ ஒரு கதையை எடுத்து சொல்றான். அவனுக்கு தெரிஞ்ச கதையை. ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல திடீர்னு நிறைய பேர் இறந்து போனாங்க. அந்த கதையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த கொலைக்கெல்லாம் காரணம் ஒரு சின்ன பையன் சொன்னா நீங்க நம்புவீங்களா அப்படின்ட்டு அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன கதைன்னா 60 வருஷத்துக்கு முன்னாடி லாகிங் கம்பெனி தெரியல, இந்த மரத்தை வெட்டி ஃபர்னிச்சர் ஷாப்ஸ்க்குலாம் டெலிவரி பண்ணுவாங்களே, வுட் எல்லாம் வெட்டி, அந்த மாதிரி ஒரு லாகிங் கம்பெனி இந்த ஊர்ல ஏதோ ஒரு நிலத்தை லீஸ்க்கு எடுத்திருக்காங்க, ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்த. அந்த கம்பெனியில வேலை செய்யறதுக்காகனே வெளியூர்ல இருந்து வந்து இங்க தங்கலாம் ஆரம்பிச்சாங்க அந்த வேலைக்காக. அப்படி தங்குற அந்த ஆட்களுக்காகவே தினசரி பொருட்கள் வாங்குற மாதிரி சின்ன சின்ன கடைகளும் இங்க நடத்திட்டு வந்தாங்க. அப்படி நடத்திட்டு வந்த ஒருத்தர் நம்மளை தவிர்த்துட்டா தினமும் இவங்க தினசரி பொருட்கள் வாங்குறதுக்கு டவுனுக்கு டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டு வேணும்ட்டு எம்ஆர்பி ரேட்டை விட அதிகமான ரேட்டுக்கு பொருட்களை வச்சு வித்துட்டு வந்திருக்காரு. அங்க வேலை செஞ்சவங்களும் வேற வழி இல்லாம அதிகமான வேலை கொடுத்து இவர்கிட்ட தான் பொருட்களை வாங்கிட்டு
வாங்கிட்டு வந்திருந்திருக்காங்க. ஆனா அந்த கடைக்காரர் மேல அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களும் சமகான தான் இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல தான் அந்த கடைக்காரரோட பையன் இவங்க கிட்ட மாட்டுறான். அந்த கம்பெனியில வேலை செய்யறவங்க கிட்ட அந்த கடைக்காரரோட பையன் மாட்டுறான். அவங்க அந்த பையனை ஹைட்டா இருக்கிற ஒரு டவர் மேல ஏத்தி அங்கிருந்து அவனை தள்ளி விட்டு கொன்னே போட்டுறாங்க. அந்த பையனோட முகத்துல ஒரு ஃபயர் மாஸ்க மாட்டி விட்டு அந்த பையன் அந்த ஹைட்டான டவர்ல ஏறி விளையாடிட்டு இருந்தான். கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. போலீஸ்காரரும் அதே எழுதி இந்த கேஸையே க்ளோஸ் பண்ணி விட்டுறாரு. ஆனா இது நடந்த கொஞ்ச நாட்கள்லயே அந்த கம்பெனில வேலை செஞ்ச எல்லாருமே இறந்து போயிருக்காங்க லைனா. அந்த ஒரு போலீஸ்காரோட இங்க வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க ஏதோ ஒரு பாய்சனை சாப்பிட்டு இறந்து போன மாதிரி எழுதி அந்த கேஸையும் க்ளோஸ் பண்ணி விட்டுறாரு. இப்படி இந்த கதையை அந்த ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிட்டு இருந்தவன் சொல்லி முடிக்க அவன் பக்கத்துலயே ஒரு பையன் உட்காந்துட்டு இருப்பான். அந்த பையனோட பாக்கெட்ல நம்ம ஜாம்பி மேனோட லாக்கெட் மாதிரி அவன் கிட்ட ஒரு லாக்கெட் செயின் இருக்கு பாருங்க. ஒருவேளை இதை நம்ம ஜாம்பி மேன் தானோ என்னன்னு தெரியல. இதை நம்ம ஜாம்பி மேனோ ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் அவங்களும் அங்கிருந்து அந்த கேம்ப் ஃபயர்ல இருந்து எந்திரிச்சு எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. ஜாம்பி மேனா அந்த வீட்டை சுத்தி நடந்துட்டு இருப்பான். அப்போ இவ்வளவு நேரமா இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தான் ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிட்டு இருந்தவன். அவன் வெளியில இங்க ரெஸ்ட் ரூம் போறதுக்காக வந்திருப்பான் போல. அவன் ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே வந்து நம்ம ஜாம்பி மேனு கையில கத்தியை வேற எடுத்துட்டு வந்திருப்பான் போல. அந்த கத்தியை அந்த ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிட்டு இருந்தவனோட வாயில வச்சு இழுப்பான் பாருங்க. அப்பப்பா வாயே தனியா போயிடுது. வாய் தலைன்று ரெண்டுமே தனியா அப்படியே உருண்டு விழும். அவ்வளவுதான். அந்த ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிட்டு இருந்தவன் வாய் தனியா தலை தனியா போய் அங்கேயே இறந்து போயிடுறான். ஜாம்பி மேன் அவனோட இறந்து போன பாடியை இழுத்துட்டு ஏதோ ஒரு ஷெட்டுக்குள்ள போறான். அந்த ஷெட்டுக்குள்ள எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ற ஒரு கோடாலி இருக்கும். அந்த கோடாலியை கையில எடுத்துட்டு கூடவே இன்னொரு வெப்பனையும் எடுத்துட்டு அங்கேயே ஒரு ஃபயர் மாஸ்க் இருக்கும். அந்த ஃபயர் மாஸ்கையும் எடுத்து மூஞ்சில மாட்டிக்கிட்டு அந்த டெட் பாடியை அந்த ஷெட்லயே போட்டுட்டு நைட்டு ஃபுல்லா காட்டை சுத்தி நடக்க ஆரம்பிக்கிறான். அப்படி நடந்து காலையில ஒரு நதி பக்கம் வந்து நிப்பான். அந்த நதி ஓரத்துல ரெண்டு பொண்ணுங்க நின்றுட்டு இருப்பாங்க. அந்த டர்க்கி கேங்ல இருந்த ரெண்டு பொண்ணுங்க தான். அதுல ஒரு பொண்ணு நான் குளிக்க போறேன்ட்டு நதிக்குள்ள இறங்கிடும். நம்ம சாம்பி மேனு ஃபர்ஸ்ட் தண்ணிக்குள்ள இறங்கி அந்த தண்ணிக்குள்ள இறங்கின பொண்ணை தண்ணிக்குள்ளேயே வச்சு அந்த பொண்ணோட கதையை முடிச்சு விட்டுறான். அப்புறம் நதிக்கு வெளியில வருவான். இன்னொரு பொண்ணு ஆப்போசிட் டைரக்ஷன்ல திரும்பி நிற்கும். பின்பக்கமா வந்த நம்ம சாம்பி மேனு அவன் கையில ஏற்கனவே ஒரு கொக்கி மாதிரி ஒரு வெப்பன் எடுத்துட்டு வந்திருப்பான். அந்த வெப்பனை வச்சு அந்த பொண்ணோட வயிற்றுல குத்துவான் பாருங்க. பாப்பா கொடலே தனியா வெளியில வந்துடுது. இதெல்லாம் என்னால விஷுவல்ஸ்ல தெளிவா காட்ட முடியுமான்னு கூட தெரியல. அந்த வயிற்றுல சுருகுன கொக்கி மாதிரி இருக்கிற அந்த வெப்பனை மறுபடியும் வயிற்றுல இருந்து இழுப்பான் பாருங்க. பாப்பா அதெல்லாம் பார்க்கவே முடியாது. அவ்வளவுதான். அந்த ரெண்டு பொண்ணுங்களோட கதையும் முடிச்சு விட்டு மறுபடியும் காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறான். அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ரெண்டு பசங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த டர்க்கி கேங்ல இருந்த பசங்க தான். அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சண்டையில கார் சாவியை தூக்கி போடுவாங்க பாருங்க. அது கரெக்டா நம்ம ஜாம்பி மேனோட காலு கிட்ட வந்து விழும். அந்த சாவியை ஒரு கார் கிச்சன் போட்டு தான் மாட்டி வச்சிருப்பாங்க. அந்த குட்டிக்காரை பார்த்ததும் நம்ம ஜாம்பி மேனு போட்டிருந்த மாஸ்க் கீஸ்கெல்லாம் கழட்டிட்டு எப்படி அந்த குட்டிக்கார கூட உட்காந்து விளையாடிட்டு இருக்கான்னு பாருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த மாஸ்க் எடுத்து முகத்துல மாட்டிட்டு சண்டை போட்டுட்டு இருந்த ரெண்டு பேருமே போய் அட்டாக் பண்றான். அதுல ஒருத்தன் ஷெட்டுக்குள்ள போய் உள்ள இருந்த கன்னை எடுத்துட்டு வந்து நம்ம ஜாம்பி மேனை சுடுவான். நம்ம ஜாம்பி மேனும் கொஞ்சம் மயக்கம் போட்டு விழுந்துருவான். சாகல, மயக்கம் தான் போட்டிருக்கான். அந்த கேப்பை யூஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் தப்பிக்க பார்ப்பாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஜாம்பி மேனு முழிச்சு அவன் கையில ஒரு கோடாலி வச்சுட்டு இருப்பான் இல்லையா, அந்த கோடாலியை வீசுவான் பாருங்க. அது கரெக்டா ஒரு பையனோட பின் மண்டையில போய் சொருகிட்டு நிற்கும். அதை பார்த்து இன்னொரு பையனோ தடுமாறி கீழே விழுந்துடுறான். நம்ம ஜாம்பி மேனோ ஒரு பெரிய கல்லை எடுத்துட்டு போயிட்டு கீழே தடுமாறி விழுந்தான் இல்லையா, அந்த பையனோட மண்டையிலேயே போடுவான் பாருங்க. அவன் மண்டை அப்படி சட்னி ஆயிடுது. அவ்வளவுதான். அந்த ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க. இறந்து போன அவங்க கிட்ட தன்னோட லாக்கெட் செயின் இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறான். அவங்க ரெண்டு பேருக்கிட்டயுமே இல்ல. அந்த சமயமா பார்த்து ஒரு பொண்ணு இந்த இடத்துக்கு வரா. இதெல்லாம் நடந்திருக்கிறத பார்த்து கொஞ்சம் ஷாக்ல இருப்பா. இவ்வளவு அந்த டர்க்கி கேங்ல இருந்த பொண்ணு தான். அப்போதான் நம்ம ஜாம்பி மேன் அவளோட கழுத்துல அந்த லாக்கெட் செயின் தொங்குறத பாக்குறான். அவளை துரத்தி பிடிக்கிறதுக்குள்ள அவ கூட இன்னொரு பையனும் மிச்சம் இருக்கான் போல உயிரோட. அவ அந்த பொண்ணை கூட்டிட்டு டர்ட் கார்ல ஏத்திட்டு ரெண்டு பேருமே அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. நம்ம ஜாம்பி மேனும் விடாமல் நடந்து ஒரு இடத்துக்கு வந்து சேர்றான். இது ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்கு. தப்பிச்சு வந்து அந்த ரெண்டு பேருமே இந்த இடத்துல தான் இருக்காங்க. நடந்த எல்லா விஷயத்தையுமே இங்க இருக்கிற ஆபீசர் கிட்ட சொல்லியிருப்பாங்க போல. இவர் ஃபாரஸ்ட் ஆபீசர்னு நினைக்கிறேன். அப்போதான் அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் அவர் ஒரு பிளாஷ்பேக் எடுத்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இவன் எந்திரிச்சு வந்தானா. அப்படி எந்திரிச்சு வரும்போது அவனோட சமாதிக்கே அனுப்பிச்சு மறுபடியும் அவனை தூங்க வச்சது இந்த ஃபாரஸ்ட் ஆபீசரோட அப்பா தானா. நீங்க மறுபடியும் அவனோட சமாதியில இருந்து அவனோட லாக்கெட்டை எடுத்துட்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. அது அவனோட அம்மாவோட லாக்கெட்டு. அது அவனோட அப்பா அவனோட அம்மா ஞாபகார்த்தமா இவங்கிட்ட கொடுத்திருந்த லாக்கெட்டு. நீங்க அந்த லாக்கெட்டை எடுத்து பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. மறுபடியும் அவனை தூங்க வைக்கணும்னா அந்த லாக்கெட்டை அவங்க கிட்ட கொடுத்தா மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இல்லனா அந்த லாக்கெட் கிடைக்கிற வரைக்கும் அவன் கண்ணில் பற்ற எல்லா பேருமே அவன் கொல்லுவான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம சாமி வேணா இந்த இடத்துக்கு வந்துட்டான் இல்லையா. போலீஸ் ஆஃபீஸர் அவனை பார்த்ததும் கையில ஒரு ஷார்ட் கன்னை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பேசி பாக்குறாரு. ஆனா அவன் எதையுமே கேட்காம முன்னாடி நடந்து வந்துட்டே இருக்கான். சரின்ட்டு நல்லா கிட்ட நடந்து வந்ததும் கையில வச்சிருக்கிற ஷார்ட் கன்னை வச்சு நம்ம சாமி வேணா சுடுறாரு. சாமி வேணா கீழே விழுறான். சரி செத்துட்டானோன்னு நினைச்சு கிட்ட வந்து பார்த்தா
பார்த்தா டக்குன்னு நம்ம போலீஸ் ஆஃபீஸரையே அட்டாக் பண்றான். போலீஸ் ஆஃபீஸர் கையில வச்சிருந்த கன்னை புடுங்கி போலீஸ் ஆஃபீஸரையே சுட்டுறாங்க. அவ்வளவுதான், அவர் அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இந்த டைவர்ஷனை யூஸ் பண்ணி அந்த பொண்ணும் பையனும் காட்டுக்குள்ள தப்பிச்சு போயிடுறாங்க. நம்ம சாமி மேன் இறந்து போன அந்த போலீஸ் ஆஃபீஸரோட பாடியை இழுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வரான். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள மரம் வெட்டுறதுக்குன்னே தனியா மிஷின்லாம் வச்சிருப்பாங்க போல. இன்னும் கொஞ்சம் உசுறு இருக்கு போலங்க நம்ம போலீஸ் ஆஃபீஸருக்கு. இன்னும் முழுசா சாகல. அந்த மரம் வெட்டுற மிஷின்ல நம்ம போலீஸ் ஆஃபீஸரை படுக்க வச்சு அந்த மிஷின் ஆன் பண்ணி விடுவான் பாருங்க. அந்த மிஷின் போலீஸ் ஆஃபீஸரோட தலையை துண்டா வெட்டி எடுத்துடுது. அப்புறம் சாமி மேன் காட்டுக்குள்ள தப்பிச்சு போன அந்த பொண்ணையும் பையனையும் தேடி காட்டுக்குள்ள வரான். ஒரு இடத்துல அந்த பையன் மட்டும் தனியா மாட்டுவான் பாருங்க. கையில வச்சிருந்த கோடாலி எடுத்து கண்ணா பின்னான்னு வெட்டுறாங்க. இடம் பார்த்து அடிக்கிறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. எங்கெல்லாம் தோணுதோ அங்கெல்லாம் வெட்டுறாங்க. மூஞ்சில, கழுத்துல, வாயில, நெஞ்சிலன்ட்டு கண்ணா பின்னான்னு அந்த கோடாலியை இறக்குறான். இதெல்லாம் பார்த்து பயந்து போன அந்த பொண்ணு அவ கழுத்துல மாட்டியிருந்த அந்த லாக்கெட்டை கழட்டி பக்கத்திலே ஒரு பெட்ரோல் கேன் இருக்கும். அந்த பெட்ரோல் கேன்ல மாட்டி விட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. ஓடுறா நைட்டு ஃபுல்லா ஓடி காலையில தாங்க ரோடுக்கே வந்து சேர்றா. ரோட்டோரத்துல ஒரு காரும் இருக்கும். அந்த கார்ல லிஃப்ட் கெட்டி ஏறிக்கிறா. அந்த காரை ஓட்டிட்டு வர லேடியும் இவ ஒரு மாதிரி வரதை பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இவ்வளவு நடந்ததே நினைச்சிட்டு வரா. அப்போ அந்த லேடி கொஞ்சம் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சும்மா பேசிட்டு வரும்போது காரை ஓட்டிட்டு வர அந்த லேடி உனக்கு ஹென் ஹவுஸ் சிண்ட்ரோம் பத்தி தெரியுமான்னு கேக்குறாங்க. ஹென் ஹவுஸ் சிண்ட்ரோம்னா என்னன்னா ஒரு பிரெடேட்டர் தனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிற வரைக்கும் வேட்டையாடிட்டே இருக்குமா. ஓயவே ஓயாதான். தனக்கு போதுன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர வரைக்கும் அந்த பிரெடேட்டர் வேட்டையாடிக்கிட்டே தான் இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அந்த சீன் கட் பண்ணி நேற்று நைட்டு ஒரு பெட்ரோல் கேன் மேல தானே அந்த லாக்கெட்டை வச்சுட்டு வந்திருப்பா. இப்போ பார்த்தா அந்த லாக்கெட்டை காணோம். அதை காமிச்சு அப்படியே இந்த படத்தை இந்த இடத்துல முடிச்சிடறாங்க. இந்த படத்துல இந்த ஜாம்பி மேன் யாருன்றதை தெளிவாவே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா பிளாஷ்பேக்ல சொல்லும் போது சின்ன பையன் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா இவனை பார்த்தா சின்ன பையன் மாதிரியே தெரியல. நல்லா பல்கா இருக்கான் ஆளு. அது மட்டும் இல்லாம புட்டி கடையை வச்சு நடத்திட்டு வந்த நம்ம ஜாம்பி மேனோட அப்பாக்கு என்ன ஆச்சுன்றது கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. இவன் ஜாம்பியா பேயா என்னன்ற எந்த டீட்டெயில்ஸுமே எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் டைரக்டர் நம்மளோட கற்பனைக்கு விட்டுட்டாரு போல. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க கிட்ட நான் கேட்குறேன், அந்த அப்பாக்கு என்ன நடந்திருக்கும், இந்த ஜாம்பி மேன் உண்மையாவே யாரு அப்படின்ற உங்களோட கற்பனைக்கு எட்டுறதை கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. படிச்சு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இவனை இந்த தடவை யாருமே மண்ணுக்குள்ள புதைக்கல. லாஸ்ட் டைம் அந்த போலீஸ் ஆஃபீஸரோட அப்பா இவனை அடக்கி மறுபடியும் மண்ணுக்குள்ள புதைச்சாரு. ஆனா இந்த தடவை யாருமே அந்த மாதிரி பண்ணல. அப்படின்னு என்ன அர்த்தம், இவனுக்கா போதும் தோன்ற வரைக்கும் இவன் வேட்டையாடுறதை நிறுத்த போறது இல்லை அப்படின்றத சொல்லாம சொல்லி இந்த படத்தை இந்த இடத்துல முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.